ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கைனமேட்டிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கைனமேட்டிக் கன்ஸ்ட்ரைன்ஸில் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் இந்த ஜிஏஎஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பிளாக்கோட மூமெண்ட்டை வந்து இன்னொரு ஸ்கேல் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கோட டிப்பில் இருக்கிற இந்த இடத்துக்கும் ஸ்கேலுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸு தான் இந்த பிளாக்கை எக்ஸாக்சிஸ் மட்டும் மூவ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த ஸ்கேல் இல்லைன்னா அது எல்லா டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகிட்டே இருக்கலாம், எத்தனை ஆக்சிஸில் வேணாலும். அப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் மூமெண்ட்டை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறனால தான் இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகுது. இந்த பிளாக்குக்கு இதுக்கு பேர் தான் கைனமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின். மூமெண்ட்டை மட்டும் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணி பர்டிகுலர் ஆக்சிஸ்லேயோ இல்லை ஒரு டெஃபினட் டைரெக்ஷனையோ பேஸ் பண்ணி அதை மூவ் பண்ண வைக்கிறனால தான் இதுக்கு பேர் கைனமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைனமேட்டிக் கன்ஸ்ட்ரெயினில் நீங்கள் அடுத்து என்ன பார்க்குறீங்கன்னா, 3 டைப்ஸ் ஆஃப் மோஷன் ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க. ஒன்று வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின், இன்னொன்று இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின், இன்னொன்று சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின். கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் யூனிட்லேயுமே வந்து ஒரு டைப் ஆஃப் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். மீன்ஸ் அதோட ஃபார்மேஷனே ஒரு டைரெக்ஷன் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒய் ஆக்சிஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் மூமெண்ட் மட்டும்தான் இந்த பிஸ்டனில் இருக்கும். இது வந்து ஒரு ரெசிப்ரோகேட்டிங் மோஷன். அப்போ இதால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியும், இல்லை பேக்வேர்டாக வர முடியும். ஆனால் இதால் இந்த ரொட்டேட் பண்ணுறது, வேறு ஆக்சிஸ் மாற்றி மூவ் பண்ணுறது முடியாதனால இது வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஷீட்குள்ளே இந்த சிலிண்ட்ரிக்கல் பாரை உள்ளே அனுப்பியிருக்காங்க. இந்த சிலிண்ட்ரிக்கல் பார் வந்து போத் டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்டும் இருக்கும், அதே டைமில் ரொட்டேட்ரி மூமெண்ட்டும் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை, ரொட்டேட்ரி மோஷனை ஒரு கீவே வச்சு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டாக இருந்திருக்கும். அதோட மோஷனை எதுவும் ரெசிஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீ மூமெண்ட் இருக்கிறனால இது வந்து இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்டு மோஷனில் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நிறைய மால்ஸில் பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் இதோட மூமெண்ட் வந்து ரொட்டேட்ரியும் இருக்கும், டூ அண்ட் ஃப்ரோவும் இருக்கும். ஆனால் இதோட டாப்பில் வச்சு நமக்கு அதை ஃபோர்ஸ் கொடுத்து இந்த டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்டும் ரொட்டேட்ரி மூமெண்ட்டும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டாவோ இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ அப்ளை பண்ணி ஒரு டைப் ஆஃப் மூமெண்ட்டை மட்டும் நம்ம கம்மி பண்ணுறப்ப அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டு மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.